Students, welcome to the class for First B English Department, Unit 5, second topic, the origin and growth of political parties. First, you know that about the what are the growings are in political side, அரசியல் சைடில் எந்தெந்த மாதிரி வளர்ச்சிகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன். The origin of political parties in England was from the Stuart period. Already வந்துட்டு political parties are started in Stuart period. First unitல Stuart age பார்த்துருக்கோம். In the Stuart age, these political parties are entered in the topic. But now in same topic we introduce here. During the time of Charles first, யாரோட பீரியடில் வந்துட்டு these political parties are started means in Charles first period these political parties are started because they get some struggle between the king and the parliament. பார்லிமெண்ட்டுக்கும் கிங்குக்கும் இடையில் சார்லஸ் ஃபர்ஸ்டோட பீரியட்லேயே இங்கே பொலிட்டிக்கல் அரசியலானது என்ட்ராகுது. அவங்களுக்கு இடையில் ஒரு சில சண்டைகளும் வருது. Those who supported the king were called royalists of cavaliers and those who supported the parliament were known as parliamentarians. அதாவது கிங்குக்கு who are all supported for the king they are called by royalists or cavaliers. கிங்குக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கள ராயலிஸ்ட்னும் இல்லாட்டி கெவலியர்ஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி who was supported the parliament they called parliamentarians. The civil war broke out and it ended with the execution of Charles first. Charles firstோட பீரியட்லேயே சிவில் வாரெல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. The Commonwealth set up after the Civil War was collapsed and monarchy was restored in 1660. இப்போ அந்த காமன்வெல்த் சிவில் வார்க்கு அப்புறம் காமன்வெல்த் எல்லாம் வராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கில் ஸ்வாட் ஏஜோட பீரியடில் இது எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல they get some collapse between monarchy. கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கல்ல அரசியலுக்கு வர்றதுக்காக ட்ரை பண்ணுற போது தான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது. தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆர் restored in 1660. ஆஃப்டர் சார்லஸ் செகண்ட், சார்லஸ் ஃபர்ஸ்ட் இறந்த பிறகு who ruled the England means Charles II. He is the brother of James. James firstோட பிரதர் தான் சார்லஸ் செகண்ட். A bill called execution bill was passed against him. அதே மாதிரி பில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. ஸோ அந்த டைம் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஒரு பில் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் பார்லிமெண்ட்ஸ் வந்து அந்த ஆக்டை கொண்டு வருவாங்க. ஸோ கிங் எல்லாம் அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து இருக்காங்க. Those who supported the bill was called Whigs and those who opposed the bill called Tories. Already we saw Whig parties and then Tory party அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டிஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். அதில் வந்து பில் ரைட்ஸுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து விக்ஸ்ன்னும் அண்ட் தென் இந்த பில் ரைட்ஸுக்கு வந்து யார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ அவங்கள வந்து டொரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. These are study about only for the political parties. Next, this revolution was started, the Great Revolution. Anthony Ashley Cooper was the brain behind the bill. ஆந்தனி அஸ்லே கூப்பர் தான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இந்த பில் ரைட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து எதிர்ப்பு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. The king made him the Earl of Salisbury. Thus he became the father of the party system in England. அதுக்கப்புறம் கிங் யார் அதாச்சும் பார்லிமெண்ட் சைட் பார்த்தீங்கன்னாக்கில் ஆந்தனி அஸ்லே கூப்பரையும் கிங் சைடு வந்து ஏர்ல் ஆஃப் சாலிஸ்பரியும் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்த டைம் தான் வந்துட்டு he was the father of the party system in England. It was the combined effort of these two parties which the English
men called glorious revolution. இப்போ ஆந்தனி அஸ்லே கூப்பர் பார்ட்டிஸ்க்கும் அண்ட் தென் ஏர்ல் ஆஃப் சேல்ஸ்பரி பார்ட்டிஸ்க்கும் இடையில் நடக்கக்கூடிய ரெவல்யூஷன் தான் என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் கிரேட் ஈவெண்ட் took place in 1688. இப்போ வந்து இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல 1688 இந்த கிரேட் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சர் வின்ஸ்டன் சர்ச்சில் கவர்மெண்ட்ஸ். சரி, ஓகே. The Tories were numerous than Whigs were dissenters of Puritans. இப்போ வந்து டொரிஸை வந்து நியூமரஸ்னும் விக்ஸை வந்து dissenters of Puritans அப்படின்னும் சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு இடையில் இந்த ரெவல்யூஷன் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டைகளை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ஆஃப் காமனாக வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது. From 1714 to 1784, Great Britain had only a kind of group systems and party system. 1714 to 1784 வரை பிரிட்டனில் வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் இருக்குது. அதை வந்து பார்ட்டி சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லாட்டி குரூப் சிஸ்டம் அப்படின்னும் சொல்லலாம். Many of the members of the House of Commons did not belong to any of these two parties. அதே மாதிரி so many members did not involved to the House of Commons because they no need for these two parties. Some of them having common members and they worked hard and worked something and shared their problems to their neighbors only. So that's why they say the House of Commons, some of them did not enter to these parties. The famous House of Commons was destroyed during the World War II in 1941 and rebuilt in 1950. ஏற்கனவே 1740 to 1784 வரை பார்த்தீங்கன்னாக்கில் குரூப் ஆஃப் சிஸ்டம் மட்டும் இருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க கொடுத்த நேம் தான் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ரெண்டு பார்ட்டிஸுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது பிக் பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, டொரி பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கில் எப்போ வந்து டெஸ்ட்ராய் அதாவது அழிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்துட்டு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து ஃபுல்லாக அழிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இது திரும்பவும் எப்போ வந்து ரீபில்ட் பண்ணுறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து திரும்ப எப்போ காமனாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் 1950. One of the great figures of the early part of the 18th century was the Whig statesman Robert Walpole. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் 18th centuryயில் வீக் பார்ட்டிஸ் தான் வந்துட்டு எப்படி இருக்காங்க, ரொம்ப ஹை லெவலில் வந்துட்டு இருக்காங்க. He was the prime minister for nearly 20 years. Robert Walpole was the prime minister of England. More than 20 years he continued the prime minister work in England. He is usually considered as the first prime minister. He is the first prime minister of England, and then by following a policy of non-interference to give England peace and a chance for economic growth, important main live square. மோஸ்ட்லி இவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இங்கிலாண்டோட சமாதானத்துக்காகவும் எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் அதுக்கான சான்சஸ் தான் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனாக்கில் தேடிட்டுருக்காரு. அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றாரு. நெக்ஸ்ட் ஒன் வில்லியம் பிட். வில்லியம் பிட் வாஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த டொரிஸ். இவர் தான் வந்து வில்லியம் பிட் தான் டொரி பார்ட்டிக்கு ஒரு முக்கியமான ஆள். ஹீ வாஸ் அன் இம்பீரியலிஸ்ட் அண்ட் wanted to reduce the French power in America. நெக்ஸ்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் ஃப்ரெஞ்ச் பவர் அமெரிக்காவில் வந்து
ஃப்ரெஞ்சு பவரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல வில்லியம் பீட்டர். So he advocated a policy of conciliation with the Americans. ஸோ இவர் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து தலைமை தாங்கிறனால இவர் ஃப்ரெஞ்ச் என்ன செய்கிறாங்கனாக்கல இவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து செய்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் had an impact in the political system of England. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. The Tories subjected the revolution but the Whigs welcomed it. இதை வந்து டொரிஸ் வந்து அந்த பார்ட்டிஸை வந்து அவங்க என்ன பண்ணுறதில்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. பட் ஆனால் விக் பார்ட்டிஸ் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பார்ட்டிஸை வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஏங்கர் வில்லியம் பிட் டிக்ளேர்ட் வார் அகைன்ஸ்ட் ஃப்ரான்ஸ் இன் 1794. இப்போ வந்து யங் வில்லியம் பிட் இவர் தான் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரான்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போர் தொடுக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1794 this war was started. Following it, better attention was paid to electioneering. Local party organizations were set up after 1830 to 1832க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல நிறைய வந்து என்ன செய்யுது சேஞ்சஸ் வந்து வந்துட்டுருக்கு. இப்போனாக்கல இந்த ஃப்ரான்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போர் தொடுத்ததுக்கு அப்புறம் ஹூ இஸ் டிக்ளேர் திஸ் war means Wenger William Peter. He is one of the Tory party supporter. Robert Peel. After the passing the Reform Bill in 1832, the political parties were renamed as Conservatives and Liberals. அதுக்கப்புறம் ரெஃபார்ம் பில் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல நிறைய வந்து சுதந்திரமாக செயல்படக்கூடியதெல்லாம் இங்கிலாந்து மக்களுக்கிடையில் நடக்குது. த டோரிஸ் கால்டு தம்செல்ஸ் கன்சர்வேட்டிவ்ஸ். டோரி பார்ட்டிஸ் வந்து அவங்களே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னாக்கல கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டூ பார்ட்டிஸாக வந்து ஃபஸ்ட் வந்து டொரி பார்ட்டி விக் பார்ட்டின்னு மட்டும் இருந்தது. இப்போ டொரி பார்ட்டி வந்து they are all conservatives and then Whig parties are liberals. அவங்களே வச்சுக்கிட்ட நேம். In 1841 the conservatives won a majority and Robert Peel became prime minister. இப்போ வந்து டொரி பார்ட்டிஸ் வந்து கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. இப்போ நகல 1841 வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் கன்சர்வேட்டிவ்ஸ் ஓன் ஃபார் மெஜாரிட்டி. ஸோ ராபர்ட் பில் வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து. ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொமோட்டிங் பிஸ்னஸ். அவரை பொறுத்தவரை பிஸ்னஸ் செய்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பட் ஹிஸ் சப்போர்ட்டர்ஸ் டிஸ்லைக்ட் ஃபேக்ட்ரி சிஸ்டம். பட் அவர் கூட இருக்கிற சப்போர்ட்டர்ஸுக்கு வந்து பிடிக்கல. இந்த கான்ஃப்ளிக்ட் came to a crisis over the repeal of the corn laws. இப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வரப்பட்டது தான் கார்ன் லா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. எப்போன்னா 1846. பட் ஆஃப்டர் த நெப்போலியனிக் வார் த கார்ன் லாஸ் the Whig supported this. அது நெப்போலியனிக் வார். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் நெப்போலியனிக் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைமில் தான் கார்ன் லாவும் வருது. இதை வந்து யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விக் பார்ட்டிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ராபர்ட் பெல் வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து. நெக்ஸ்ட் ஒன் லேபர் பார்ட்டி. The liberals failed to work for the wage earning class. லிபரல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல விக் பார்ட்டிஸ். இவங்க விக் பார்ட்டிஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜ் ஏர்னிங்க்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அது ஃபெயிலியரில் போய் முடியுது. ஸோ த லேபர் பார்ட்டி என்டர் த arena with a period of 24 years. They were able to supplant the liberals.
இப்போ வந்து லேபர் பார்ட்டிஸ் வந்து 20 வருஷமாக, அதாவது 24 இயர்ஸாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கல லேபர் பார்ட்டிஸ்க்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. இப்போ லேபர் பார்ட்டிஸ் வந்து கொஞ்சம் அந்த கான்லாம் வந்த பிறகு அவங்க கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பித்ததும் லிபரல் பார்ட்டிஸ் என்ன செய்கிறாங்கனாக்கல கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி போயிட்டுருக்காங்க. அட் ப்ரெசன்ட் 2 பவர்ஃபுல் பார்ட்டிஸ் இன் இங்கிலாந்து, லேபர் பார்ட்டி அண்ட் த கன்சர்வேட்டிவ்ஸ். இப்போ வந்து லிபரல் பார்ட்டிஸ் வந்து எல்லாமே ஃபெயிலியரில் முடிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக 2 பார்ட்டிஸ் வந்து உருவாகியிருக்காங்க. அதுதான் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஒன் இஸ் லேபர் பார்ட்டி அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் கன்சர்வேட்டிவ்ஸ். கன்சர்வேட்டிவ்ஸ் மீன்ஸ் டொரி பார்ட்டிஸ். திஸ் 2 parties are powerful in England. ஏன்னா லேபர் நிறைய பேர் உருவானனால லேபருக்குன்னு தனியாக என்ன பண்ணிட்டாங்க, தனியாக வந்து எலெக்ஷன்லேருந்து வின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் கன்க்ளூஷன். த பார்ட்டி சிஸ்டம் brought a number of men of extraordinary calibers. இப்போ வந்து இந்த பார்ட்டிஸ் அதாவது வந்த பிறகு அரசியல் அப்படிங்கிறது வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, நிறைய பேரை வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரெங்தன் பர்சனாக மாற்றிருக்கு. Some of them served as Prime Minister in the time of Queen Victoria. In that time Queen Victoria was ruled in England. In that Queen Victoria period, so many Prime Ministers are survived their life in England. They were Robert Peel, Palmerston, Disraeli and Gladstone, who became Prime Minister more than 4 times. அதாச்சு 4 டைமுக்கு மேலே ப்ரைம் மினிஸ்டராக ஆன பர்சன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராபர்ட் பெல், செகண்ட் ஒன் இஸ் பால்மர்ஸ்டான், தேர்ட் ஒன் இஸ் டிஸ்ராலி, ஃபோர்த் ஒன் இஸ் கிளாட்ஸ்டோன். இவங்க எல்லாருமே குறைஞ்சது 4 டைமுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. The name of Winston Churchill, it's evergreen in the history. அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சில் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட் பவர்ஃபுல் பர்சன். லேபர் பிரைம் மினிஸ்டர் கிளமெண்ட் அட்லி expert in Indian independence and he is still remembered by the Indians. And then Clement Attlee also one of the great prime minister. He is the prime minister of Labour parties and then he is also one of the remembered person by Indians. இந்தியர்களால் போற்றப்படக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளமெண்ட் அட்லி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.